Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஆச்சி சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டா சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதே மாதிரியே ஆச்சி சாம்பார் பவுடர்ல டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுங்கற வீடியோவோட லிங்க்கும் ஆச்சி மசாலா யூஸ் பண்ணி செஞ்ச நிறைய ரெசிபீஸோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த சாம்பார் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 250 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துர்க்கேங்க. இத ஒரு 3-4 வாட்டி நல்லா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த துவரம் பருப்பு நல்லா மூழ்குற அளவுக்கு இதல தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நாம வெயிட் போட்டுக்கலாங்க. ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேம்ல கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டு ஆஃப் பண்ணிரலாம். பருப்பு ஒரு பக்கம் வெந்திட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நாம ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அதோட பிரஷர்லாம் அடங்குனதுக்கு அப்புறமா இப்போ நாம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பருப்பெல்லாம் நல்லா கரெக்ட்டா வெந்து வந்திருக்கு. கரண்டி வச்சு இத நாம ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அடுத்ததா இப்போ நாம சாம்பாருக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா அதுல ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு 15ல இருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சாம்பாருக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்க. அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி முழுசா சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் பூசணிக்காய், முள்ளங்கி, சௌச்சௌ இதெல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சோன்னா இன்னும் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பாருக்கு எப்போவுமே காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்காவது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறி எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இந்த ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆச்சி சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சு இன்னும் இதை ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த பருப்போட சேர்த்துக்கலாங்க. பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருவோங்க. அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பு எல்லாத்தையும் நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து பருப்பு வேக வச்ச குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நாம் வதக்கி எடுத்து வச்சிருக்கிற இந்த காய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நாம் வெங்காயம், தக்காளி, காய் இதெல்லாம் வதக்கினா அந்த கடாயிலையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அலசி இது கூடவே ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நாம் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு இது வரைக்கும் நாம் உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாம்பார் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இதை கலந்துக்கோங்க. அப்போ தான் இது இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிச்சு வரும்போது உங்களுக்கு கரெக்டான அளவில் கிடைக்கும். இப்போது சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா சாம்பார் ரெடி ஆகிடுங்க. சாம்பாருக்கு இந்த காயெல்லாம் ரொம்ப குலைவாக வெந்தால் நல்லா இருக்காதுங்க. ஓரளவு 3/4 வாசி வெந்துருச்சுனாலே போதும். நம்ம குக்கரில் இதை இதுக்கப்புறம் 1 விசில் அல்லது 2 விசில் வச்சோன்னா காயெல்லாம் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போது காயெல்லாம் இதில் நல்லா கரெக்டான அளவில் வெந்து வந்திருக்குங்க. இதுக்கு மேலே வேக வச்சோன்னா காயெல்லாம் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நம்ம கடைசியாக நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம இட்லி தோசைக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே இருந்ததுன்னா இந்த கொத்தமல்லி தழையோட வாசனையெல்லாம் இந்த சாம்பாரில் இறங்கி நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.